நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. எவ்ரிஒன் கேன் வாட்ச் இட். கடல்ல அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவ்வளவு டிராவல் பண்ணிட்டு இப்போ வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உழைக்கும் போது என்ன எடுப்பாங்களோ அது மட்டும் தான் மைண்டுக்குள்ள இருக்கும். ஆனா தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது அவங்க பண்ணிருக்க பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ரசிக்க வியக்க மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைங்களை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் பார்த்துட்டு புரியாத குழந்தைங்களோட கேட்டு இது என்னன்னு கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டு அவ்ளோ அழகா அவுட்புட் வந்திருக்கேன் தான் இருக்கு. அண்ட் ஆனஸ்ட்லி தி டீம் அவ்ளோ அவுட்ஸ்டாண்டிங்கான எஃபர்ட். நம்மளை இந்த படம் வந்து யோசிக்க வைக்கும். ஒரு மண்ணின் மைந்தர்களுடைய வலி எல்லாம் கூட இதுல இந்த படம் நடிக்கும் போது எனக்கே புரியுதுன்னா பாத்துங்களேன். யோகி பாபு சார் ஆக்டிங் தான், அவரோட படத்துக்கு தான் வந்தோம். நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல அந்த போட்ல போறது இதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. எவ்ரிஒன் கேன் வாட்ச் இட் ஃப்ரம் சைல்ட் டு எவ்ரிபடி. எல்லாருடைய அப்ரிசியேஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடல்ல அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவ்வளோ டிராவல் பண்ணிட்டு இப்போ வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரெஸ்பான்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு காலையிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே எல்லாருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நாங்கள் கடலில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லாரும் அவசியம் தேட்டரில் பாருங்கள். மிக்க நன்றி. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு சீனும் எப்போ என்ன நடக்கும் அடுத்து என்னன்றதே பார்க்கறதா இருக்கு. ஒவ்வொரு சீனும் அழகையாகவும் வருது, சிரிப்பாக இருக்குது. நிறைய அதை எல்லார் நடிப்புக்கையும் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மதுமிதா, யோகி பாபு அவங்க சீன்லாம் ஒவ்வொரு சீன் வரும்போது கொஞ்சம் ரொம்ப அழகியும் வருது, காமெடியாகவும் இருக்கு. படம் நம்ம பாக்குற மாதிரி இருக்காது. படத்துல நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம படத்தோட டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். புது முயற்சி தானே. ஒரே போட்ல படத்தை 2.5 மணி நேரம் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காரு. நடுவில் என்னடா ஒரு அத்தியாயம் போட்டுன்னு வராங்கன்னு பார்த்தேன். படம் பார்த்தீங்கன்னா எல்லா காமெடி ஆக்டரும் உள்ள வச்சுட்டு ஒரு கேரக்டர் சீரியஸாக பண்ணியிருக்காங்க. மதுமிதா இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் லேடியா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு எலி நடிச்சிருக்கு. எலிக்கு 2 புள்ளியும் பிறந்திருக்கு. சும்மா பசங்களோட வந்து இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். படம் வந்து ஒரு இன்னைய ட்ரெண்டுக்கு தேவையான ஒரு படம் தான். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ஸோ எவ்ரிஒன் ப்ளீஸ் கோ வாட்ச் போட் நவ். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைனர் மூவி. அஸ் யூஷுவல் சிம்புதேவன் சாரோட ஃபேன் நானு. அவங்களோட மற்ற படங்கள் மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க அந்த கடல்ல வந்து அந்த உழைக்கும் போது என்ன எடுப்பாங்களோ அது மட்டும் தான் மைண்டுக்குள்ள இருக்கும். ஆனா தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது அவங்க பண்ணிருக்க பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ரசிக்க வியக்க மகிழ்ச்சியா இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை நடிச்சவங்க நாங்க சொல்ற ஒப்பீனியனை விட மக்களா, பிரஸ் அண்ட் மீடியாவா நீங்க கொடுக்குற கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானர்ஸ் வந்து நம்ம சினிமா துறையில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் முழுக்க கடல்லே எடுக்கப்பட்ட ஒரு மினி டைட்டானிக். ஸோ இந்த படம் கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கறதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சியை சிம்புதேவன் சார் நிறைய தடவை பண்ணிருக்காரு. இது அடுத்த கட்டம், அவருடைய அடுத்த கட்டம். ஸோ அதை அவருக்கு நீங்க பேராதரவு கொடுக்கணும். அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் மூலமா நீங்க வெற்றியை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஃபேமிலியோட நம்ம குழந்தைகளை கூட்டு வந்து காட்டணுங்க அவசியம் இந்த படம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கூகுளில் தேனா கிடைக்காது. சிம்புதேவன் இந்த படத்துக்காக பல 100 புத்தகங்கள் படித்து ரிசர்ச் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. உண்மையான இந்த நிலப்பரப்புடைய அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சுவாரஸ்யமாக, அது உடனே நிலப்பரப்போட அரசியல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. குழந்தைங்களை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு புரியாத குழந்தைங்களோட கேட்டு இது என்னன்னு கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இளைஞர்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கணும். நம்ம ஒரே மாதிரி ரசனையில் போயிட்டுருக்கோம், வெட்டு குத்து இது மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் அந்த படமும் கமர்ஷியல் பார்க்கலாம். ஏன்னா வெளியில் வந்த பிறகு அந்த படம் எந்த உணர்வையும் ஏற்படுத்தாது. ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்கள் நேரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை தூங்க விடாதுங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்ம காமெடியா. எல்லாரும் சிரிச்சு இந்த தியேட்டர்ல இருக்கிறவங்க போர் அடிக்கணும்லாம் சொல்லவே முடியாது. இல்லை என்னன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு தான் போர் அடிக்கும். ஆனால் அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளியராக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக புரியும். மூவி இஸ் a really nice மூவி. எப்படி சொல்றது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்துட்டு அவ்வளோ சிம்பிளிஃபைடா அழகாக காட்டியிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், இவங்க போட்டில் உட்காந்து எடுத்து ஷூட் பண்ண எல்லா விஷயமா இருக்கட்டும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நான் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நாட் பீங் பைஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் தேர். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். எனக்கு நடித்ததும் திருப்தி, படமாகவும் எனக்கு திருப்தி. ஒரு என்ன சொல்கிறது, ஜம்முன்னு இருக்கு, அவ்வளோதான். ஏன்னா
எல்லா படமும் நம்ம பொலிட்டிக்கல் படங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்குள்ளே அப்படியே ஒரு அண்டர் கரண்ட்டில் அழகான ஒரு பொலிட்டிக்கல், அதாவது த்ரில்லர், பேய் படம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க ஒரு கடல், அதுக்கு நடுவில் ஒரு 10 பேருடைய சர்வைவல் விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஃபுல்லாக ஒரு போட்லேயே எடுத்திருக்காங்க. கஷ்டம் தான் போட்டில் எடுக்கிறது படத்தை. போட்டுக்குள்ளே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கு. நம்மளுக்கு அந்த ஃபீல் எல்லாம் வரல. உங்களுக்கு நார்மலாக எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. போட்னா ஒரே இடம் இருக்கு, போர் அடிக்குன்னு நினைப்பாங்க. பட் நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காங்க. கன்வே ஆகுதுங்க. படம் பார்க்குறோம், படம் போகிறதே தெரியல. அப்படியே நம்மள அது கூட அங்கேதான் நம்ம போட்டில் இருக்கிறோம். போட்டில் நம்ம இருக்கிறோம். புது முயற்சிக்கு இது எப்பவுமே தமிழ் சினிமாவில் வரவேற்பு இருக்கும். இனிமேல் நல்லா வரவேற்பு இருக்கும். போர் அடிக்கிற மாதிரி அதுவுமே கிடையாது. எல்லாம் எப்போ அடுத்ததுன்னா அப்படியே யோசிக்க தோணுது தவிர கடலுக்குள்ளே நாங்களே பயணிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ மதுமிதா மேமோட ஆக்டிங்லாம் பார்த்து இப்போ கூட பேசியிருப்பீங்க, ஆடியன்ஸ்லாம் சிலிசா கட்டுறாங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ஆமா, இவங்களை வந்து டிஃப்ரெண்டாவே பார்த்துட்டு இதுல வந்து ஒரு மாசமா ஒரு பெரிய ஒரு பொண்ணா பாக்குறதுக்கு அவங்க நடிப்புக்கு நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க நடிப்பு. எல்லாமே சேலஞ்சு தான். ஒரு நாவலை பேஸ் பண்ணி நான் டெவலப் பண்ணது. ஸோ இது நிறைய இன்டர்வியூஸில் நான் அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மொமெண்ட்டில் இவங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நிறைய படம் உதாரணங்கள் இருக்குங்க. சர்வைவல் மூவிஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் குறைச்ச கேரக்டர் தான் அவங்க படம் முழுக்க வருவாங்க தான். நீங்கள் ஹாலிவுட்டில் சமீபத்தில் வந்து ஹிட்டான படங்கள், பழைய படங்கள், நம்ம ஸ்ரீதர் சார் ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணியிருப்பாரு. குறிப்பிட்ட கேரக்டர் தான் இருக்கும். இதை காட்டுறதுக்கு டேரக்டர் ஒரு வித்தக்காரனாக இருக்கணும். சிம்புதேவன் ஒரு வித்தக்காரன் தான். ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறார். ஒரு 7-8 கேரக்டர், நடிகர் சாம்ஸ், MS பாஸ்கர், யோகி பாபு, மதுமிதா, சினி ஜெயந்த், இந்த கேரக்டர்ஸ்லாம் வச்சுட்டு படம் முழுக்க அந்த முகத்தை தான் பார்த்துட்டே இருக்கிறோம், அந்த போட்டை தான் பார்த்துட்டே இருக்கோம், அந்த கடலை தான் பார்த்துட்டே இருக்கோம், அதே சுறாவை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சுவாரஸ்யமாக இருக்குது, படம் சுவாரஸ்யமாக இருக்குது. 2 hours நீங்கள் வந்து ஒரு போட்டுக்குள்ளே உட்காந்துருக்கதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நாம தான் அந்த இன்னொரு ஆளு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சைலண்டா ஒருத்தர் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு வருவார்ல ஸ்பெக்டேட்டர், அந்த ஸ்பெக்டேட்டர் நம்மளா இருப்போம். அதுதான் நம்ம. இன்னும் நாங்களாம் அந்த போட்ல உட்காந்துருக்க ஃபீல்லே தான் இருக்கோம். எனக்கு சீ சிக்னஸ் எப்படி இருந்துன்னா, இதுக்கு முன்னாடி உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ரொம்ப பயங்கரமான அலைக்கடலில் போயிடுச்சு. அதனால டயலாக் வாந்தி எடுத்தேன் நான். இது ரொம்ப அலைன்னு சொல்ல முடியாது, ஒரு மிதமான ஒரு அலைகள். அதனால எனக்கு அதில் பெரிய சீ சிக்னஸ்லாம் ஏற்படல. இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு போட்டில் இருந்து ரூமுக்கு வந்து பெட்டில் படுத்தா எது போட்டு எது பெட்டுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாம் ஆடிட்டே தான் இருந்தேன் நான். பட் நடிக்கிறதே எனக்கு ஒரு புதுசான கருத்துக்கள். நம்ம வழக்கமான படத்தில் காமெடிலாம் பண்ணுறது இல்லாமல் இதில் ஒரு சின்ன இதுக்குள்ளே இருக்கிற அரசியல், நமக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது நான் வாழணும்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முகம் எப்படி வெளியில் வருதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தது. அது தெரியும், எல்லா மனிதனும் அப்படி தான் மாறுவான். என் குடும்பம் இருக்குது, என் பிரச்சனை பெருசுன்னா மற்றவன் பிரச்சனைலாம் எனக்கு சின்னது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ நம்மளை இந்த படம் வந்து யோசிக்க வைக்கும், எல்லாம் திங்க் பண்ண வைக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு மண்ணின் மைந்தர்களுடைய வழியெல்லாம் கூட இதில் இந்த படம் நடிக்கும் போது தான் எனக்கே புரியுதுன்னா பார்த்துங்களேன். சிம்புதேவன் சார் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சார் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு போட் பண்ண, ஏன்னா ஒரு நார்மல் போட்டில் ஒரு 10 பேரை வச்சு ஒரு கேமரா வைக்கிறதுன்றது வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு போட் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி அது இல்லாமல் அதுக்கு பேரலாக ஷூட் பண்ணுறதுக்கு இன்னொரு பெரிய போட் இருக்கும். ஓகே. ஸோ தேவைப்படுற இடத்துல நாங்கள் ரேம்ப் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் இது வந்து எங்களுக்கு சார் வந்து முன்னாடியே ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டாரு. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் இந்த காஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி படத்தில் கொடுத்துருக்கோன்ற அந்த ஒரு இது இருக்குது. மூவியில் பார்க்கும்போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது அந்த சீன்லாம் பார்க்கும்போது. பட் எனக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுனால என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அழகாக அவுட்புட் வந்திருக்கேன் தான் இருக்குது. அண்ட் ஆனஸ்ட்லி த டீம் அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கான எஃபர்ட். இவெல்லாம் ஷூட்டிங் போனப்போ வந்து 4 ஷேட் கம்மியாக இருந்தா, ஷூட் போய் முடிச்சுட்டு வந்தாலும் 4 ஷேட் ஜாஸ்தியாக இருந்தா. ஸோ ஃபுல்லாக வெயிலில் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. மதுமிதா மேடம்லாம் வந்துட்டு 5 மாதம் குழந்தையோட போய் நடிச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த படத்தில். ஸோ த ஹோல் காஸ்ட், ஷாம்ஸோட காமெடியாக இருக்கட்டும், இது MS பாஸ்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சினி ஜெயந்தோட ஹியூமர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கௌரியும் வந்துட்டு ஒரு சாங் போர்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா சைடும் ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ இருக்கு. அதாவது இன்னைக்கு படம் ரிலீஸ் அப்படிங்கிறப்போ நாங்கள் 2 days முன்னாடியே டிக்கெட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். அண்ட் கிராஜுவலி பயங்கரமாக புக் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்கள்ல வந்து டிக்கெட்ஸ் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் அங்கே லைவாக பையன் கூட இருந்தனால பார்த்து அவன் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து மெர்சலுக்கு அப்புறம் அவனை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. விஜய் சாருக்கு பையனாக நடிச்சவன் தான். அதுக்கப்புறம் மகான் பண்ணியிருக்கான். ஹிந்தி படத்தில் ஹி வாஸ் a nominee for ஃபிலிம் ஃபேர் எல்லாமே பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் விளம்பரத்துலலாம் பார்த்துருப்பீங்க.
டப்பிங் ஆர்டிஸ்ட் வேற 6 லாங்குவேஜஸ்ல டப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கான். ஹார்ட் ஒர்க் எப்பவுமே இதாகாது. சிம்புதேவன் சாருக்கு தான் பயங்கரமான சேலஞ்சிங்க. அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா யாரும் எழுந்திரிச்சு போல, யார்கிட்டையும் கொஞ்சம் ஓகே அப்புறம் பெஸ்ட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டு போறப்ப மக்கள் ரசிக்கிறாங்க இந்த படத்தை ரொம்ப அழகா. ஒரு புது களம்ல ஓவராலா இது மாதிரி ஒரு படம் நான் ரீசெண்டா வந்து பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டான். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப அங்க எல்லாருமே சொல்லுவாங்க இவன் தான் லேட்டா வருவான் குழந்தை, ஆனா இவன் தான் ஃபர்ஸ்ட் கீழே போய் நிப்பான், பிக்கப்க்கு இவன் தான் நிப்பான். ஸோ ரெடி ஆயிடுவான், அம்மா என்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுவான். 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஏஞ்சி குளிச்சு 5:30 மணிக்கு கீழே போயிடுவான். ஆமா, நைட் எவ்வளவு லேட் ஆனாலும் முடிச்சுட்டு அவன் தான் லாஸ்டா வர்றது. செட்ல எல்லாரோடையும் பேசுவான், ரொம்ப ஜாலியா இருப்பான். நிறைய அதாவது கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் அவனோட முக்கியமான டைலாக் எல்லாம் மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் இட் இஸ் குட். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. ஸோ எங்களுக்கு இந்த படம் கொடுத்ததுல ரொம்ப திருப்தியா இருக்கு. பிகாஸ் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லா இடத்துலையும் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு போட்டுக்குள்ள ஒரு 10 பேரை வச்சு கதை பண்றது அப்படின்றது வந்து இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அதுவும் ஒரு முழுக்க கடல் அப்படின்றத வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களுடைய மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ப்ரெஸ் கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணது அதுதான். ஏன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி படங்கள் பண்ணுறப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சின்ன இடத்துல ஒரு க்ரீன் மேட் போட்டு படத்தை ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த தாட் வரும். இது அப்படி கிடையாது. முழுக்க கடல் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரேஸை வச்சதுக்கான ரீசனே அதுதான்.